வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல சில பங்குகள் நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. சில பங்குகள் நல்ல இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் நம்ம பார்ப்போம். நிஃப்டி 50 இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே கத தான். ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த பேங்க் நிஃப்டி டெலிவர் பண்ணியிருக்கு. நேத்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். ஹெவி செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு டேல அது அப்படியே தலைகீழா வந்து மாறியிருக்கு. பட் பெரிய ஏற்றம் இல்ல. இருந்தாலும் ஒரு 170 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஏற்றம்ங்கிறது ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸா தான் வந்து பார்க்கப்படுது. ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போதும் அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. சேம் நம்ம மார்க்கெட் மாரி தான் அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்ம மார்க்கெட்ல ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல இருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஒரே ஒரு தலைவலி பார்த்தீங்கன்னா, குளோபல் அந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து தான். இப்போ அந்த பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அக்ரஸிவா தான் வந்து போயிட்டுருக்கு. எந்த விதமான நிறுத்தங்களும் ஏற்படல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்துட்டுருக்கு. ஸோ அது ஒண்ணு பெரிய ஒரு பதற்றத்த வந்து கெளப்பும். அதனால மேபி நம்ம மார்க்கெட் பாதிக்கப்படலாம். அது ஒண்ணு தான் நமக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரே தலைவலி. பட் அத தாண்டி நம்ம மார்க்கெட்ல ஸ்டில் நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு தலைவலி என்னன்னா, ஐடி நிறுவனங்களோட ரிசல்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட ரிசல்ட் இருக்கு. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தான் பலரும் ஆவலா இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போ இந்த நிலைமையில ஐடி நிறுவனங்கள்ல தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பங்குகள வாங்கி குமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அத நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். ஸோ நேத்து கூட நம்ம பார்த்தோம். அந்த பராக் பரைக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அடுத்தது இந்த இன்ஃபி, எக்ஸெல் டெக் போன்ற நிறுவனங்கள்ல அவங்களுடைய பங்குகள வந்து உயர்த்திட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கான ஒரு செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐடில பெரிய ஒரு பிரஷர் போயிட்டு இருக்கு. அப்பவும் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்கங்கிற ஒரு கேள்வி பலரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஜஸ்ட் தியரியில தான் இருக்கே தவிர, பெரிய அளவுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். இதுதான் மேக்ஸிமம் ஒரு ரீசனா வந்து இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னும் பெரிய ஒரு அழுத்தமெல்லாம் வந்து ஏற்பட கிடையாது. ஏஐ வந்துருச்சு அது இதுன்னு சொன்னாலும் கூட, இன்னும் எல்லாரும் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு தானே இருக்கோம். என்னைக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு தொரத்துறாங்களோ, அன்னைக்கு தான் இதில ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதத்தான் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணுவாங்கன்ட்டு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படியும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகி ஒரு 1/2 மணி நேரத்தில ரிசல்ட் வந்துரும்னு நான் நினைக்கிறேன். 4 மணி இல்ல ஒரு 5 மணிக்குள்ள ரிசல்ட் வந்துரும். ஸோ ரிசல்ட் வந்ததும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம் ஈவினிங் வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்க டவுன்கிரேட் பண்ணியிருக்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ். எதுக்குன்னா, ஸோ இப்போ புதுசா சிஇஓ மாற்றம் வந்து நடக்குது. ஸோ இந்த சிஇஓ மாற்றத்த கருத்தில் கொண்டு சவுத் இந்தியன் பேங்க்க பார்த்தீங்கன்னா, டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ். ஸோ டவுன்கிரேட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல. ரூ. 45 முன்ன வந்து ஒரு ரூ. 50 கிட்ட இருந்தத, இப்போ ரூ. 45 அப்படிங்கிற ஒரு விலைக்கு வந்து டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பவே ரூ. 45 கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு டவுன்கிரேட் அப்படின்ட்டே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ஆ இப்போதைக்கு நடந்திருக்கு. பட் என்னமோ அந்த ஆள் வந்து புதுசா வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, ஒரு தமாஷ் மாரியும் வந்து இவனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ நல்லா வழிநடத்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். எப்படி வந்து போகுதுன்ட்டு. அடுத்தது ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட விட்டு ஏத்து ஏத்தியிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளோ தூரம் போகுன்ட்டு. கிட்டத்தட்ட ரூ. 750 வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரூ. 750 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்ததுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போதைக்கு ஒரு நல்ல வேல்யூ ஸ்டாக்கா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிறத தாண்டி ஸோ 22 அந்த ரேஞ்சில வந்து என்ன ஒரு வேல்யூவேஷன்ல இருந்ததோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது என்ன வேல்யூவேஷன்ல இருந்ததோ, அதே வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு. இது இப்போதைக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ நல்ல பிசினஸ் அப்டேட்டும் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தும் போட்டு அடிச்சது சரியில்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமா இருந்தது. அதுக்கேற்ற மாரியான ரியாக்ஷன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ ரூ. 445 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 20% வரைக்கான ஏற்றம் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் தான் ஏறட்டும். ஆனா திடீர்னு இப்போ ஏறுன உடனே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 750 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்ட பார்த்தீங்கன்னா உருட்டி விட்டுட்டாங்க. பட் இவனுங்க சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் 2வது. பட் ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற ஜுவல்லரி பங்கு ஒரு லீடிங் ஜுவல்லரி பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு டீசென்ட்டான இடத்துல இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்டர் ரெட்டி இன்னைக்கு டேல போட்டு பொளந்திருக்காங்க. டாக்டர் ரெட்டி நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டில அவங்களுடைய பங்குகள வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்க ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத தாண்டி இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, ஸோ இப்போ இந்த செமாக்ளூரைடோட ஏபிஐல வந்து ஒரு இஷ்யூ கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இதனால
செமக்ளூரைட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அத கமர்ஷியலைஸ் பண்றது வந்து தடைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது பெரிய ஒரு கன்சர்னா வந்து பார்க்கப்படுது டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும். அதனால இன்னைக்கு டேல டாக்டர் ரெட்டிய போட்டு அடி துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்டா ஒரு 6% வரைக்கான சரிவு டாக்டர் ரெட்டில வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நான் கூட ஏதோ மேனுஃபேக்சரிங்ல ஏதோ இஷ்யூ ஆயிருமோ! ஸோ இதனால ஒன் சோர்ஸ்க்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமோ! அப்டின்ட்டும் பார்த்தேன். பட் மேனுஃபேக்சரிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. தெளிவா சொல்ட்டாங்க ஏபிஐல தான் ப்ராப்ளம்ன்ட்டு. ஸோ இந்த ஏபிஐ ப்ராப்ளம் இருக்கிறனால, ஸோ இந்த புரொடக்ஷன் அத திரும்ப அத சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் புரொடக்ஷனுக்கு போகும். ஸோ இதனால ஒன் சோர்ஸோட புரொடக்ஷனும் மேபி பாதிக்கப்படலாம். ஆனா, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் ரெட்டி மட்டுமே கஸ்டமர் இல்ல. டாக்டர் ரெட்டி ஒரு ஒன் ஆஃப் த கஸ்டமர் அவ்வளோதான். ஸோ அது போக இன்னொரு கிளையண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒன் சோர்ஸ்க்கு இருக்காங்க. ஸோ புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதுல நமக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு திரும்ப எப்ப இத கமர்ஷியலைஸ் பண்றாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அது போக இந்த காலாண்டு ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ செமக்ளூரைடோட பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது நோவா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஸோ தினமும் வந்து இன்சுலின் நீங்க போட்டு கஷ்டப்படுறீங்களா? வேண்டாம். ஸோ இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு இன்சுலின் ஊசி போட்டா போதும். அப்படியே வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ பிரைஸ் பார்க்கும்போது ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஒரு ரூ. 250 தான் வந்து வாரத்துக்கான காஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன விலைக்கு இன்சுலின் விக்குது அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியல. ஸோ அதோட என்ன விலையில போகுதுன்னு தெரியல. தினமும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு வந்து அது தெரியாது. ஸோ என்னைக்கு இந்த சுகர் லெவல் வந்து கூடுதோ, குறையுது இந்த மாரி கணக்கு வச்சு தான் போடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் எப்படின்னு தெரியல. பட் இப்போ நோவோ பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இது இந்தியா பிசினஸ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நோவாவ பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஒரு 2500 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக முதலீடு பண்றதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது நாட்கோ ஃபார்மாக்கு நல்ல செய்தி. ஸோ நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போது இப்ப திரும்ப ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ரிசல்ட்டும் பெருசா இருக்காது நாட்கோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும். ஸோ போன ரிசல்ட் வந்தப்ப கீழ அடிச்சாங்க. ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ஏத்திட்டு இருக்கானுங்க. மேபி திரும்பவும் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போட்டு அடிப்பாங்களான்னு தெரியல. எப்படியும் ரிசல்ட் வருவது அடுத்த மாசமா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போட்டு துவம்சம் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ரிசல்ட்ல வேற வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரிசல்ட்டோட நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க ரொம்பவே வந்து ஆர்வத்தோட தான் வந்து இருக்கேன். ஸோ பார்த்ததும் கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!